வகுப்பு தமிழ் திருவிளையாடற் புராணம் என்ற கவிதை படையிலிருந்து ஒரு பாக்ஸ் கொஷின், முக்கியமான கொஷின் இது. இதிலிருந்து ஒரு கொஷின் அடிக்கடி கேட்குறது. சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். சொல்லேர் உழவன்னா யாரு? புலவர். வில்லேர் உழவன்னா மன்னர். சரிங்களா? ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண. ஏடாலும் புலவர்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியவர்கள். புலவர்கள் மன்னர்கள் எல்லாம் பாட்டு பாடி அவர்களோட பெருமைகளை பேசி நிறைய பொண்ணும் பொருளும் பெற்று செல்வாங்க. நாடாளும் மன்னரை காண. இங்கே நாடாளும் மன்னர்னா யாருன்னா பெருஞ்சேரல் இருமுறை. சரிங்களா? தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை மன்னரை காண அரண்மனைக்கு போகிறாரு. களைப்பு மிகுதியால் அங்கிருந்த முரசு கட்டிலில் கண்ணையர்ந்துறாரு. அது என்ன முரசு கட்டில்? முரசு இப்போ போருக்கு செல்லும் போது அந்த முரசு பொருட்கள், போருக்கு செல்லக்கூடிய முரசு என்பது அது ஒரு இசைக்கருவி. சரிங்களா? செங்கோல், கொடி, மாலை இதெல்லாம் அடங்கும். அதை அந்த முரசு கட்டிலில் வச்சு அதற்கு நல்லா விழா நீராட்டு செஞ்சு முரசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போருக்கு போகும்போது முரசு அந்த கட்டில் மட்டும் இருக்குது. அந்த கட்டிலில் படுத்து தூங்கிட்டார். ஆனால் அந்த கட்டிலில் யாரும் படுக்கக்கூடாது. அது ஒரு அரச குற்றம். முரசு மட்டும்தான் அது பெருமைப்படுத்தி சிறப்புப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை கொடுக்கணும். யாராக இருந்தாலும் தண்டனை வழங்கணும், அதில் படுது. ஆனால் என்ன செஞ்சார் புலவர்? தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இருமுறை என்ன செஞ்சாருன்னா கவரி வீசினார். சரிங்களா? மன்னருக்கு வைத்திருந்த பெண்கள் கவரி வீசுகிற அந்த கவரி எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு? அந்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார். உறங்கிய புலவர் யார்? மோசிக்கீரனார். இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. அந்த மாதிரி கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. கண் விழித்த புலவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு தான் தெரியும்ல அந்த முரசக்கட்டிலோட அருமை, அதோட அதில் படுத்தா என்ன குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த செயலை கண்டு வியந்து பாமழை பொழிகிறார். நீங்கள் எனக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும், நீங்கள் அதை விட்டுட்டு கவரி வீசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமழைனா என்னது? பாடல். பாடல்கள் அவரை பற்றி பெருமையாக நிறைய பாடுறாரு. அந்த பாடல் தான் மாசர விசித்த வார்புரு வல்பீன் அப்படிங்கிற பாடல் வரிகள். இது ஒரு மன்னனோட பெருமையை சொல்லுது. புலவருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. இது ஒரு முக்கியமான கொஷின்மா. மோசிக்கிறனார். புலவர் யாருன்னா மோசிக்கிறனார். கவரி வீசிய மன்னர் யாருன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை.